புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அவரது மனைவி திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மச்சுவாடி பகுதியைச் சேர்ந்த வருணியா என்பவருக்கும் அன்னவாசல் காவல் நிலையத்தில் பணியாற்றி வரும் காவலர் அன்பரசுவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டு 5 ஆண்டுகளுக்கு முன்பு கலப்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு தற்பொழுது ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில் காவலர் அன்பரசுவுக்கு அண்டக்குளம் பகுதியைச் சேர்ந்த அபிராமி என்ற பெண்ணுடன் திருமணம் தாண்டிய உறவு இருப்பதாகவும் அவருக்கும் ஒரு ஆண் குழந்தை இருப்பதாகவும் வருணியா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சில மாதங்களுக்கு முன்பு இலுப்பூர் காவல் நிலையத்தில் வருணியா புகார் அளித்திருந்தார். விசாரணையில் புகார் உண்மை என தெரிய வந்ததாக கூறப்படும் நிலையில் காவலர் என்பதாலேயே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வருணியா குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த வருணியா தனது குழந்தையுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி பிருந்தா வருணியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். காவல்துறையினருக்கும் வருணியாவிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் சமரசம் செய்து அவரை பாதுகாப்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க அழைத்து சென்றார். இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.